கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவ பிள்ளைகளே, வேதத்தில் பார்க்கிறோம், சங்கீதம் கட்டுகளை குறித்து பார்த்து வருகிறோம். சங்கீதம் 116 சங்கீதம் 16 வசனம் வேத வசனம் சொல்கிறது, ஆண்டவரே, நான் உம்முடைய ஊழியனாகிய அடிமையை கண்ணோக்கி பாருங்க, ஆண்டவரே, இந்த ஊழியக்காரனுடைய கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர் என்று சொல்கிறார். தேவ பிள்ளைகள், ஊழியக்காரனுடைய கட்டுகளை இன்னைக்கு அநேகர் ஊழியம் செய்ய விடாதபடி அநேக பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். தேவ பிள்ளைகளே, ஆனால் ஆண்டவர் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், எல்லா கட்டுகளையும் அந்த ஊழியக்காரனுடைய கட்டுகளை அவிழ்த்து விட்டு நான் உமது ஊழியன் என்று சொல்லுகிறான். நான் உம்முடைய ஊழியன், உம்முடைய அடியாளமாக நான் இருக்கிறேன், உம்முடைய அடியாளமாக இருக்கிறேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு ஊழியம் செய்கிற சகோதரனாக இருந்தாலும் சகோதரியாக இருந்தாலும் சரி, சுவிசேஷகராக இருந்தாலும் சரி, போதகராக இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகளை, ஒருவேளை பிஷோப்பாக இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த நிலைமையில நீங்கள் கட்டப்பட்டிருந்தாலும், ஊழியம் செய்ய விடாது கட்டப்பட்டு இருந்தாலும், ஊழியத்துக்கு போக விடாதபடி கட்டப்பட்டிருந்தாலும், இந்த பகுதியில் நீங்கள் போய் ஊழியம் செய்ய விடாதபடி, சபை கட்ட விடாதபடி, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல விடாதபடி கட்டப்பட்டிருந்தாலும், எல்லா கட்டுகளும் இன்னைக்கு தேவன் அவிழ்க்கிறார். தேவ பிள்ளைகளை, எல்லாம் டச் ஸ்பீக். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே, உடைய ஊழியக்காரனுடைய கட்டுகளை அவிழ்த்து விட்டு இன்னைக்கு கட்டு அவிழ்க்கப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, உனக்கு தேவ பிள்ளைகளை, ஊழியத்தின் வாசுரை எல்லாம் கட்டி இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, எல்லா கட்டுகளையும் தேவன் அவிழ்க்கிற வல்லவராக இருக்கிறார். ஊழியம் செய்ய சகோதரனை சகோதரியே, எனக்கு நான் கட்டப்பட்டு இருக்கிறேனே, ஊழியம் செய்வலையே என்று சொல்லி நினைக்காதே. தேவ பிள்ளைகளை, கட்டப்பட்டிருக்க மனிதர்களை கட்டவிழ்க்க முடியாத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் நோக்கி மகிமைப்படுத்து, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தேவ பிள்ளைகளை, ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே, நான் உங்களுடைய ஊழியக்காரன், நான் உங்களுடைய வேலைக்காரன், என் கட்டுகளை நீர் அவிழ்க்கிறீர், அதற்காக சோத்திரம் என்று சொல்லு. தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் எல்லா நிலைமையிலும் சபை கட்டப்படாதபடி, ஊழியத்துக்கு போடாதபடி கட்டப்பட்டிருந்த எல்லா கட்டுகள் இருந்தும் இன்னைக்கு தேவ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அந்த கட்டுகளை அவிழ்க்கிறார். கட்டுகள் அவிழ்த்து விட்டேன் என்கிற விசுவாசம். ஆண்டவரே, என் கட்டுகளை அவிழ்த்து விட்டேன், நான் ஒளிச்சு விடாதபடி, ஆண்டவரே, ஆசீர்வாதங்களை பெற விடாதபடி சாத்தான் கட்டி இருக்கிற எல்லா கட்டுகளை அவிழ்த்து விட்டேன். கட்டுகளை அவிழ்த்து விட்டேன், நான் ஒளிச்சு விடாதபடி சத்து எந்த நிலைமையில கட்டியிருந்தார் எல்லா கட்டுகளும் அவிழ்த்து விட்டேன். பவுல் சொல்ல, கட்டப்பட்டிருக்கிறேன் என்று சொல்றான். எல்லா கட்டுகளிலிருந்து விடுவிக்கிறாங்க. தேவ பிள்ளைகள், ஒழித்து போடாதபடி சத்துரு பல நேரங்களில் அநேக நம்மளும் அந்த இடத்துக்கு போடாதபடி உங்களை கட்டி போடணும்னு நினைப்பான். ஆனால் எல்லா கட்டுகளும் ஆண்டவர் வைக்க வல்லவராக இருக்கிறார். சீசர்களை அனுப்பும்போது பாருங்க, போகிற இடங்களுக்கெல்லாம் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். தேவ பிள்ளைகள், அதே போல உங்களை காணும். ஒருவேளை நீங்கள் கட்டப்பட்டிருக்கிற நிலைமையில உங்கள் கட்டுகளை அவிழ்த்து உங்களை கொண்டு வல்லமையாக எடுத்து தேவன் பயன்படுத்த போறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பயன்படுத்த போறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரே சகோதரியே, இயேசுவின் நாமத்திலே எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படுது. அவிழ்த்து விட்டேன்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிக்கலாம், சோத்திரம் பண்ணிக்கலாம். விசுவாசத்தோட ஆண்டவருக்கு சோத்திரம் பண்ணுங்க. அந்த ஆண்டவரையே சொல்றேன், உடைய ஊழியக்காரனாக, உடைய ஊழியக்காரியாக என் கட்டுகளை அவிழ்த்து விட்டு எந்த நிலைமையில சத்துரு கட்டப்பட்ட எல்லா கட்டுகளை அவிழ்த்து விட்டு எனக்கு சோதரம் 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 கட்டு நாமத்தை நிலநாட்டு இயேசுவின் நாமத்தாலே அந்த கட்டை அவிழ்த்து ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்லது நோக்கி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க, துதிங்க, செயல்படுங்க.